மதுரை பாலா எட்டப்பன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். என்ன ஒரு கண்டுபிடிப்பேன் பேச்சு பாருங்கள். இவர் சொல்கிறாரு, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணிலே இன்றைக்கு மதவரி ஊறி இருக்குன்னு சொல்கிறார். இங்கே நம்ம கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒன்றுமொன்னமாக தாயா பிள்ளையா பழகியிருந்தோம். இங்கே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் காலை வச்சு அதை பிரிக்கி பார்க்குறதுன்னு சொல்கிறார். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உன்னுடைய கட்சி இந்த ஒரு மாதத்தில் எத்தனை இடங்களை கற்பழிப்பு நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு, கஞ்சா போதை வளர்ந்துருக்கு. இதை பற்றி பேசி வீடியோ போடுறா, இதை பற்றி சொல்லுடா. இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சிக்கூடாது என்பதற்காக இடத்தடே சொல்கிறது சாதி வெறி மதவெறி, சாதி வெறி மதவெறி தான். திருப்பரங்குன்றம் முழுக்க முருகன் அறுபடை வீடுகள் முதலாம் படை கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான ஒரு கோவிலை அந்த அமைச்சர் திமுக சேர்ந்த அமைச்சர் நவாஸ்கனி, அந்த நவாஸ்கனி ஆடு எடுத்து வராது, பிரியாணி சாப்பிட்னு சொல்கிறார். நீயும் சாமி கும்பிட்றேன், நானும் சாமி கும்பிட்றேன். சரி சாமி கும்பிடு, நான் வேணாம் சொல்கிறேன். வேணாடா, அங்கே முருகன் கோவில் இருக்குது, அந்த இடத்துலேருந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதாவது கவிச்சு எதுவும் கலக்கிறதில்ல, கறியெல்லாம் பண்ணுறதில்ல. நம்மளும் கும்பிடுவோம், அந்த ஒரு இடத்துல விட்டுடுவோம், மற்ற இடத்துல நம்ம பலி கொடுப்போம், மற்ற இடத்துல பிரியாணி சாப்பிடுவோம். அங்கே இருப்பது அல்லா தான், நம்மளதும் சாமி அவங்களதும் சாமி. பெரியார் கழகம் மட்டும்தான் என்ன சொல்லுது, சாமிக்களை இந்துக்களை என்ன சொல்கிறாங்க, இந்து கிடையாது, சாமி கிடையாது, கோவில் கிடையாது, மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நாம் சொன்னால் தப்ப என்ன, நாமளும் சாமி கும்பிட்றோம், ஆனால் நம்மளும் சொல்கிறதல்றா அப்படின்னு சொன்னால் அது பொதுத்தன்மை, மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை என்பது என்ன? மதச்சார்பின்மை எந்த சாமியும் என்பது மதச்சார்பின்மை. இல்லை என்றால் எல்லா மக்களும் சேர்ந்து நான் ஒன்றாக இருக்கின்றேன், எல்லா மதமாக இருந்தாலும் எல்லா சாதிகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பது பேர் தான் மதச்சார்பின்மை. ஆனால் ஏன் சாமி மட்டுமே நல்லா இருக்கணும், என்னுடைய வழிபாடு தரம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் சாமி மட்டும் தட்டினா அது பேர் மதவெறி. அந்த மதவெறி இந்துக்களுக்கு இருக்கா, இல்லை பாஜக இருக்கா, இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்கா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் எல்லா வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கினாங்க. திமுக சேர்ந்தவர்களே கதறாங்க. இந்த ஆட்சி நாங்கள் பார்த்து வர வச்சோம், எங்களை நெடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக 60 வருஷமாக இருக்கிறோம், 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, தலைமுறை நாங்கள் இருக்கோம். என் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி என்னை தூக்கி நடுத்தர போட்டாங்க. அப்படி கத்தும் எந்த அமைப்பும் வரல. அங்கே இருக்கிற ஒரே ஒரு தர்காவை கை வைக்கும் பொழுது 3 முஸ்லீம் லீக் கட்சிகளும் வந்து நிற்கிறது, இந்த தர்காவை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் இடிக்கவில்லை. ஆனால் அங்கே ஒட்டுமொத்த அமைப்புகளும் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது கூட காவல்துறையை விட்டு அடிதடி பண்ணி என்ன பண்ணாங்க, வெளியேற்றிட்டு அந்த வீடுலாம் தரமட்டம் பண்ணாங்க இந்த திமுக அரசாங்கம். ஆனால் அந்த மசூதியை மட்டும் என்ன பண்ணல, அவங்க இடிக்கலை. இந்த மாதிரி எத்தனை இடங்களில் எத்தனை கோவில்களை இதை அரசாங்கம் நடத்துறதுக்கு புறம்போக்கு நடத்துறதுக்கு சொல்லி எத்தனை கோவில்களை இடித்து தரமட்டமாக்குது இதே திமுக அரசாங்கம். இதை பற்றி பேசுடானா பேச மாட்டேன். இதை பற்றி நாங்கள் பேசினா நீ மதவரின்னுவ, சாதி வரின்னு சொல்லுவேன். எப்பட்றா அது, ஏன் சாமி என்னை இடிக்கிறான்னு சொன்னால் நீ அமைதியாருன்னு சொல்கிறேன், நான் அமைதியாக இருந்தால் நல்லவன், முடியாதடா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது, என் முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க, பாதுகாத்துருக்காங்கன்னு சொன்னால் நான் மதவெறியா? அதனால தான் பாலா, மதவெறி என்றால் நாங்கள் தான் மதவெறி பார்த்துக்கோ, சாதி வெறி என்றால் நாங்கள் தான் சாதி பார்த்துக்கோ. இந்த திமுக திராவிட கழகம் சாதி வரி சொல்லி மதவரின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இந்த தமிழகத்தை நாசம் பண்ணி அழைச்சிட்டு போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், இன்னும் சொல்ல போனால் கற்பழிப்பு, ஒரு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு. ஏன் திமுக கட்சியிலேயே திமுக கூட்டத்திலேயே பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த யோகி மாதிரி போடுற பார்த்தியா? ஏன்னா நீ எல்லாம் பேச்சாளர், அந்த பேச்சாளர் தக்க வைத்துக்கணும். நீ ஸ்டாலின் கிட்ட இருக்க, உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மற்ற குடும்பம் எப்படி இருக்கும்? ரோட்டில் அனாதைப்படுத்திக்கிட்ட குடும்பம் எப்படி இருக்கும்? வேலைக்கு வரவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? காவல்துறை பொய்யான வழக்கை போட்டு கொள்கிறான். உன் ஆட்சியில் அவ்வளோ கேடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறேன். எப்பவுமே தான் ஆட்சியை பற்றி சொல்கிறது கிடையாது. நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைங்களா, நீங்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் நினைங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது என்ன பண்ணாது, இந்த திமுக என்ன பண்ணியிருக்கு, என்ன செஞ்சுருக்கு, என்ன பயன் பண்ணியிருக்குதுன்னா தெரியாது, எதுவுமே இல்லை, எல்லாமே பொய்யது. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, கரண்ட் பில்லு 4 மடங்கு ஏற்றிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி ஆட்சியில் ஏற்றுறா, திமுக ஆட்சியில் 4 முறை என்ன பண்ணிட்டாங்க, மின்சாரத்தை ஏற்றிட்டாங்க. பேருந்துக்கு இலவசமாக கொடுத்தீங்க. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி இல்லை ஸ்மார்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 30 ரூபாய் எங்கே ஏறி இறங்கினாலும் குறைஞ்சபட்சம் 30 ரூபா.
குறைஞ்சபட்சம் 15 ரூபா. அதுக்கு முன்னாடி 5 ரூபா இருந்தது, 7 ரூபா இருந்தது, மிஞ்சி பண்ணால் 10 ரூபா இருந்தது. இன்றைக்கி ஸ்டார்டிங்கிலே 15 ரூபா. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 30 ரூபா வாங்குறான். இந்த மாதிரி ஐயோக்கியத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா அதை பற்றி பேசினா அதில் பின்விளைகள் வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினா எப்போ பாரு திமுக கையில் எடுப்பது ஜாதி வெறி, மதவெறி, ஜாதி வெறி, மதவெறி. சரி, திமுகவால் நீங்கள் எத்தனை இஸ்லாமிய எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? கூட்டணி கட்சியில் கொடுத்தீங்க. உன் கட்சியில் திமுகவில் எத்தனை சீட்டு இஸ்லாமியில் நீ கொடுத்துருக்க? எத்தனை சீட்டு எஸ்டி இல்லாத, எஸ்சி இல்லாத கிறிஸ்தவத்துக்கு நீ கொடுத்துருக்க? சாதி வெறி பற்றி பேசுகிறேன், மத வெறி பேசுகிற பாஜக வந்தால் மற்ற கட்சிக்காக சொல்கிறேன். திமுக என்பது சமூக நீதி கட்சி, சமநல கட்சி என்றால் எத்தனை முஸ்லீம் இஸ்லாமியருக்கு உன் கட்சியில் நீ சீட்டு கொடுத்துருக்க? கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி இல்லை, எஸ்டி இல்லாத மற்ற கிறிஸ்டின்களுக்கு எத்தனை பேருக்கு நீ சீட்டு கொடுத்துருக்க? அதே மாதிரி சாதி வரைக்கும் சொல்கிறேன். அம்பேத்கர் எழுதிய சட்டம் 40 தொகுதி, அதை விட்டுட்டு எத்தனை பொது தொகுதியில் உன் கட்சி எஸ்சிகளுக்கு எஸ்டிகளுக்கும் சீட்டு கொடுத்துருக்கு. அப்போது இங்கே யார் சாதி இருக்கா? நீ அரசியலுக்காக சாதி வரியும் மதத்தை கையில் எடுக்கிற, மற்றபடி சமூகத்துக்காகவும் சமூக சீர்கேட்டுக்காகவும் நீ எதுவுமே பண்ணலை. அந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்தி எதுவும் பண்ணலை. ஆக மொத்தத்தில் இந்த திமுகவும் சரி, இந்த பாலாவும் சரி, இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்கள், இந்த மக்கள் ஓட்டு வாங்கி நாசம் பண்ணக்கூடியவர்கள், எந்த மக்கள் ஓட்டு போட்டாலும் அந்த மக்களை அழிக்கக்கூடியவர்கள். நன்றி.